திமுக கூட்டணியில்தான் நாங்கள் இருக்கிறோம் என விசிக மூச்சு முட்ட கூவுகிறது. இதை திமுக காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. அக்கட்சிக்கு அரசு ரீதியாக என்னென்ன குடைச்சல் கொடுக்க முடியுமோ அனைத்தும் ஸ்டாலின் அரசு கொடுத்து வருகிறது. சமீபத்தில் அரங்கேறி ஒரு குடைச்சலை தான் பார்ப்போமா? அமைச்சர் பி மூர்த்தியின் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு 45 அடி உயர கம்பத்தி கொடியேற்ற அனுமதித்த குற்றச்சாட்டில் வருவாய்த்துறை ஊழியர்கள் 3 மீது கலெக்டர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த விவகாரம் மதுரை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி அருகே உள்ள வெளிச்ச சத்தம் கிராமம் அமைச்சர் பி மூர்த்தியின் தொகுதிக்குள் வருகிறது. கடந்த 7ஆம் தேதி ஏற்கனவே இருந்த 25 அடி கொடிக்கம்பம் அகற்றப்பட்டு 42 அடி உயர கொடிக்கம்பத்தை பாஜகவினர் நட்டனர். இதற்கு முறையாக அனுமதி பெறவில்லை என வருவாய்த்துறை அலுவலர்களும் காவல்துறையினர் அங்கு வந்து கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி மறுத்தனர். இதனால் விசிகாவினர் அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டம் ஏற்பட்டது. அரசு அலுவலர்கள் காவல்துறையினுடன் போராட்டம் நடத்தியவர்கள் வாக்குவாதம் செய்த ஒரு வழியாக கொடியேற்ற அனுமதி வழங்கினர். அதன் பின்பு மறுநாள் மதுரை வந்த திருமாவளவன் அந்த கொடிக்கம்பத்தை கொடியேற்றி வைத்தார். இந்த நிலையில் விசிகாவினர் 45 அடி உயர கம்பத்தை கொடியேற்றதை தடுக்க தவறியாக சத்திரப்பட்டி வருவாய் அலுவலர் அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம், கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகியோரை பணி நீக்கம் செய்து மதுரை மாவட்ட நிர்வாகம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது. இந்த சம்பவம் அரசு ஊழியர்கள் தரப்பிலும் விசிகாவினர் தரப்பிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் துணை தாசில்தார் ராஜேஷிடமும் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து பேசிய விசிகாவினர், மதுரை கலெக்டர் தொடர்ந்து விசிக மீது மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இரவு விசிக சார்பாக மதுரை பூதூரில் 62 உயர கொடிக்கம்பம் நடப்பட்டு திருமாவளவன் கொடியேற்றி வைக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது கலெக்டர் உத்தரவு என கோரி காவல்துறை இரவோடு இரவாக கொடிக்கம்பத்தை அகற்றினர். இதை எதிர்த்து தொடர் போராட்டம் நடத்திய பிறகு கொடிக்கம்பத்தை ஒப்படைத்தனர். பிறகு மதுரை வந்த திருமாவளவன் அக்கம்பத்தை கொடியேற்றி வைத்து கலெக்டர் சங்கீதா தொடர்ந்து விசிகாவுடன் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவு பெற்ற பிறகும் விசிக கொடிக்கம்பம் நடுவதற்கு பல இடங்களில் அனுமதி அளிப்பதில்லை. தனிப்பட்ட முறையை கலெக்டர் சங்கீதா விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். இது அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வேன் என்று அப்போது கடுமையாக பேசினார். இப்போது மறுபடியும் சந்தத்தில் கொடிக்கம்பம் அமைக்க இடையூறு செய்ததோடு ஆர்ஐ, விஇஓ, தலையாரி ஆகியோரை கலெக்டர் இடைநீக்கம் செய்துள்ளார். ஏன் தொடர்ந்து விசிகாவுக்கு எதிராக கலெக்டர் நடந்து கொள்கிறார் என்று தெரியவில்லை. இதை எங்கள் கட்சி தலைமைக்கு தெரிவித்துள்ளோம் என்றனர். இதை பார்க்கும்போது ஸ்டாலின் அரசு விசிகாவை ஒரு பக்கம் அணைக்கிறது, மறுபக்கம் முதுகில் குத்துகிறது. இது விசிகாவிற்கு புரிகிறது. ஆனால் திருமாவுக்கு விளங்கவில்லை என்கின்றன விசிகாவினரை. இதுதான் திமுகவின் ஸ்டைல். இறுதியில் கட்சியில் காணாமல் செய்துவிடும். விரைவாக இதை திருமா புரிந்து கொண்டால் கட்சி காப்பாற்ற, இல்லை எனில் விசிக காணாமல் போவது நிச்சயம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.